சோபிட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கப்படுவர் சமூக செயல்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. கரூர் துயர சம்பவம் 41 பேர் உயிரிழந்த அந்த சம்பவம் அது சிபிஐ விசாரணையில இருக்கு. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில அந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். ஆனால் அதை குறித்து ஒரு பொறுப்பு மிக்க ஒரு மதிப்புள்ள பொறுப்புல இருக்கக்கூடிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அண்மையில பேசுகிற போது கரூர் கணக்க நாங்க முடிக்காம விடமாட்டோம். கரூர் மக்களினுடைய சாபத்தினால்தான் திமுக தோற்கடிக்கப்பட்டுச்சு, ஸ்டாலின் தோற்று போனார் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இப்ப அது குறித்து சிபிஐனுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியனே இவர் இப்படி பேசியிருக்கக்கூடிய தேவை கிடையாது, இது அவருடைய வகிக்கும் பதவிக்கும் உகந்ததல்ல அப்படின்னு ஒருத்தருடைய கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார், கண்டனம் தெரிவிச்சிருந்தார். ஆனால் இப்போ அந்த விமர்சனத்துக்கு திமுக ஒரு எதிர்வினையாற்றும் விதமாக உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. இப்போ வருகிற 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூர் போக போறாரு. அங்க மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்ய போறாரு. குறிப்பாக பாதிக்கப்பட்ட 41 பேர் குடும்பத்துக்கும் அரசு வேலைகள் வழங்க இருப்பதாகவும் செய்திகள் வருது. அதற்கு முன்னதாக செந்தில் பாலாஜி கைது செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு தியரியும் ஓடிட்டு இருக்குன்றத சொல்றாங்க சில பேர். நீங்க எப்படி இந்த சம்பவத்தை பார்க்கறீங்க? உங்களுடைய பார்வை என்னதுல? சிபிஐ விசாரணையில இருக்கும்போது எப்படி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னோட போலீஸ் வச்சு இந்த வேலையை பார்க்கும் எனக்கு தெரியாது. அதோட ராமிபிகேஷன் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும் தான் தோணுது எனக்கு. பட் ஆதவ் அர்ஜுனா ஒரு லவுட் மவுத் பர்சன். அவரு பேசுறதுக்கெல்லாம் எப்படிதான் உதார விடுவார் மனுஷன். அவ்வளவு உதார விடுற மனுஷன், அவ்வளவு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ல வச்சிருந்தாலு தாவேகா கதவை திறந்து வச்சிருக்காரு பாருங்க. ஏடிஎம்கே முன்னாள் மந்திரிகளுக்கு அது ரொம்ப ரொம்ப கிளியரான பிஜேபியோட டெக்ஸ்ட் புக். அது பிஜேபி தான் இதுல மன்னர். அண்ட் பிஜேபியை ஃபண்ட் பண்ற பார்ட்டி தான் ஆதவ் அர்ஜுனோட மாமனாரு. சோ அந்த கனெக்ஷன்ஸ் ரொம்ப தெளிவா தெரியுது. பட் இப்போ பை சான்ஸ் நினைச்சு பாருங்க நீங்க. நான் இந்த கரூர் சம்பவத்துல நல்லதுதான், அந்த மக்களுக்கு ஏதோ வேலை வாய்ப்பு கொடுத்தாருன்னா நல்லதுதான், விஜய் அங்க போறதும் நல்லதுதான். பட் விஜய் ஒரு வார்த்தை, எந்த அரசியல் கட்சியில ஊழல் பண்ணி இருந்தீங்கன்னா என் கட்சியில வராதிங்கன்னு சொல்றது ஒரு வார்த்தை சொன்னாருன்னா எவ்வளவு பெரிய குட்வில் மக்கள் மத்தியில் கிடைச்சிருக்கும். அவங்க ஃபேன்ஸே பயங்கரமா இதுல இருக்காங்க. நீங்க தாவேகா வெர்சஸ் டிஎம்கே போட்டி இல்லை, இனிமேட்டு அதிமுக வெர்சஸ் டிஎம்கே போட்டி தான். ஏன்னா ஏடிஎம்கே இருக்கிறவன் எல்லாம் முழுக்கிடுவான் தாவேகாவை. தாவேகா இஸ் கான். நீங்க இப்ப ஏற்பட்ட ஜம்புவான்னா கரெக்டான மீனிங்ல எடுத்துக்காதீங்க. நான் ரொம்ப நெகட்டிவ் கனோட்டேஷன் சொல்றேன். ஊழல்ல ஜம்புவானா இருக்கிறவங்க, பித்தலாட்டத்துல ஜம்புவானா இருக்கிறவங்க, அவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கட்சி, தூய சக்தியா நான் ஒரு கட்சி நடத்துவேன்னா, எதிர் விஜய் ஒரு வேற ட்ரீம்ல இருக்கா, அப்படி இல்ல படம் வேற மாதிரி ஓடிட்டு இருக்கு. இந்த டைரக்ஷன் இருக்கு பாருங்க, அமித்ஷாவோட டைரக்ஷன், ஆர்எஸ்எஸ் டைரக்ஷன் ரொம்ப தெளிவா தெரியுது இதுல. சோ கரூர் சம்பவத்துல நீங்க சிபிஐ போயிட்டீங்க. சிபிஐ விசாரணையில் இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே இப்படி பகட்டப்படுறதுல அர்த்தமே இல்லை. இப்ப எதுக்கு சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்கன்னு புரியல எனக்கு. கம்முன்னு உட்கார்ந்து வேடிக்கை பாருங்க. உங்களை புடிச்சு உள்ள போனாங்கன்னா அது அரசியலாக்குங்க. இது டிஎம்கேக்கு ஒரு பொது ஜனங்களா நாங்க கொடுக்க வேண்டிய அட்வைஸ். தொடர்ந்து கான்ஸ்பிரசி விக்டிம் கார்டு ப்ளே பண்ணிட்டே இருக்காங்கல்ல. யாரு? தாவேகா தரப்பு ஆதவ் அர்ஜுனாவோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கிற போது கொஞ்ச நாள்ல உடைச்சிருங்க. இப்போ 8 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த கேஸ்ல. யார் கேஸ்ல? இந்த ஃபியூச்சர்ல ஒரு நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வருவாங்க. யார் கொண்டு வரணும் நோ கான்பிடன்ஸ் மோஷன்? அரசாங்கம் கொண்டு வர்றதா? எதிர்கட்சிகள் தான் கொண்டு வந்தாங்களா பாலாஜி? இல்ல, இனிமே இப்போ ரீசெண்டா பெரும்பாலும் நிரூபிச்சிருக்காங்க. அடுத்த 6 மாசத்துக்கு அப்புறம் பாலாஜி நோ கான்பிடன்ஸ் மோஷன் ஸ்பீக்கர் எதிர்த்து வரப்போதா? இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் வரப்போதா? இல்ல, வரல. உங்களுக்கு தெரியுமா? வரல இல்ல. ஒரு வராத இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கு ஒருத்தர் லஞ்சமா கொடுக்குறாராம். பணம் பரிமாற்றமாச்சா? பணம் கை மாறினதா?
மாறல. ஏதோ ஆடியோ ரெக்கார்டிங் வந்துச்சா? வரல. ஆனா பரபரப்பா வச்சிருக்கணும் மக்களை. இது கிளாசிக் பிஜேபி டெக்ஸ்ட் கேஸ். நான் ஒரு தப்பு செய்யும் போது அதே தப்ப அர்த்தம் மேல போடணும். என் கட்சியில ரேபிஸ்ட் இருப்பான், நாங்க ரேப் பண்ணிட்டு இருப்போம், ஆனா அப்போசிஷன்னாலதான் ரேப் நடக்குதுன்னு சொல்லுவோம். ஓ, பெண்கள் பாதுகாப்பு இல்ல, பாஜக வாயிலாம் பெண்கள் பாதுகாப்பு இல்ல வரும்போதெல்லாம் பயங்கர கோவத்துல இருந்தேன். விஜய் வந்து பெண்கள் பாதுகாப்பு இல்ல சொல்லும் போது அவ்வளவு கோவம் வரல எனக்கு. சில கோவம் வந்துச்சு. ஏன்னா நான் ஆட்சிக்கு வந்தா எந்த பெண்ணுக்கும் எதுவுமே நடக்காது, எல்லாம் நல்லா இருப்பீங்க, சேஃபா இருப்பீங்க, இப்படி டைலாக் இருக்குல்ல, யோ 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 இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாருல்ல, அந்த யோ தான் இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே தனிப்பட்டவங்களுக்கு நல்லா இருக்கணும்ங்கிறாரு மனுஷன். ஏன் முதல்ல தெரியலையா? ஒரு 2 மாசம் முன்னாடி நீங்க சார் குட்டி பாப்பாவா நீங்க சடனா 2 மாசம் கழிச்சு இப்ப நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க, இப்போ தனிப்பட்ட ஒழுக்கத்துக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. குற்றங்கள் நடந்தே தீரும். அரசாங்கம் தீர்மானிக்கிறது நம்ம என்னன்னா அந்த குற்றங்கள் எப்படி கையாளுறதுன்னா நம்ம தீர்மானிக்கணும். நீ விஸ்வநாதன் வந்து ஒரு மந்திரி வந்து ஒரு குழந்தையோட தொடைய தொடங்குறான், அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க வக்கில்லாத ஒரு சீஃப் மினிஸ்டர், அதுக்கு ஒரு வாய் திறக்காத ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்காத ஒரு சீஃப் மினிஸ்டர், என்னத்துக்காக போற? கேவலம், இதெல்லாம் கேவலம். விஜய் அங்கிள் உனக்கு ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் இந்த குழந்தைங்க வேணும். ஏதோ சொன்னாரு, குட்டீஸ் குட்டீஸ் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடணும் சொல்லுங்க நீ யூஸ் மட்டும் பண்ணுவ. அவங்க பாதுகாப்பு கொடுக்குற நேரத்துல நீ வாய் திறக்க மாட்டேன், புட்டு போட்டுக்குவேன். கேவலம் இதெல்லாம். மக்கள் பார்த்து சும்மா இருக்க போறோம்? யாருங்க விஸ்வநாதன்? யார் அந்த ஆளு? சைல்டு மொலஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் சைல்டு மொலஸ்டர் உட்கார வச்சிருக்க. இதை ஃபர்ஸ்ட் கவனிங்க ஆதவர்னா. கரூர் எல்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க, நீங்க என்ன பண்ணீங்க அன்னைக்கு, யாரு நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும். சிபிஐல இருக்கிற கேஸுக்கு நீ என்ன உதாரணம் விட்டுட்டு இருக்க உட்காந்துக்கிட்டு? உதாரணம் முடியுமா எப்படி? சும்மா சார் கில்லி சரத் மேல, கில்லி சரத் அது ட்ரக்ஸ் கூட இல்ல வச்சுக்கோங்க, டால்கம் பவுடர் கூட வச்சுக்கோங்க, ஒரு அடிப்படை விசாரணை நடந்திருக்கணும்ல, அடிப்படை விசாரணை நடந்திருக்கணும்ல. அந்த டேட்ல ஏதோ பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அவர் குழந்தைக்கு விசாரிக்கலாம்ல. அந்த டேட்ல அந்த குழந்தை பீடியாட்ரிஷியன் ஃபைல் இருக்கா பார்க்கலாம்ல. எந்த பார்மசியில நீ போய் மருந்து வாங்கினா அன்னைக்கு செக் பண்ணலாம்ல. ஏன் விசாரணை கொடுக்கல? விசாரணை ஏன் ஆர்டர் பண்ணல? நிரூபிக்கிட்டோம் நான் இன்னசென்ட், நிரூபிக்கிட்டோம். எதுவும் நிரூபிக்கல, எதுவும் பண்ணல, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. இது ஒரு நேர்மையற்ற அரசாங்கம், டேஞ்சரஸான ட்ரெண்ட் இது. பாஜக அனைத்து ட்ரைட்ஸ் விஜயோட கட்சியில் இருக்கு. அங்க பெரிய பூதம் பாஜகனா இங்க மினி பாஜக இருக்கு. இது எப்படி ஏத்துக்க முடியும்? ஊழல் நிறைந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காக்கு வர்றாங்க, அது ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துது தாவேக்காக்கு அப்படின்னா அது அவங்களுக்கு தெரியாதா? இப்ப விஜய்க்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தும், ஒரு கிரிட்டிசிசம் வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதா? அது தெரிஞ்சா வெங்கட் நாராயண் ரெட்டி கூட அவங்க போட்டுக்க மாட்டார்ல யூஎஸ் ரெப்ரஸன்டேட்டிவா. கர்நாடகா கிட்ட உச்சத்துல மேகதாது இஷ்யூ நடக்கும் போது கர்நாடகா காரன் எடுத்து நம்ம ரெப்ரஸன்டேட்டிவா டெல்லியில் போடுவாரா? அந்த ஆள் மேகதாது கட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கர்நாடகா ரிட்டர்ன் ஆயிடுவாரு அந்த மனுஷன். கர்நாடகா மக்கள் விட்டுருவாங்களா? போட்டிருக்காருல்ல. இல்ல, அவர் அங்க பிசினஸ் தான் பண்றாரு, பட் ஹி இஸ் ஃப்ரம் ஆந்திரான்னு விளக்கம் கொடுக்குறாங்க அமைச்சர் நிர்மல்குமார். சார் கரெக்ட் சார், ஆந்திரா இருக்கட்டும் சார், ஆந்திரா கூட இருக்கட்டும். பிசினஸ் எங்க இருக்கு, வீடு எங்க இருக்கு, எந்த ஊர் ஓட்டர் அவரு? சரி, ஆந்திராவில் மட்டும் நம்மளுக்கு சண்டை இல்லையா, தகராறு இல்லையா? 20 பேர் கல்யாண மலையில இருந்து கொலை பண்ணலையாங்க? பாலாறு வச்சு நிறைய டிஸ்பியூட் நடக்குதா இல்லையா? நிறைய இருக்குல்ல. பாருங்க, நீங்க இப்படியெல்லாம் நீங்க வந்து ஒரு ஸ்டேட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து ஒரு வேற ஸ்டேட் ஆள வந்து போட்டீங்கன்னா அது எப்படி இன்ட்ரெஸ்ட் பேசுவாரு? இப்ப இண்டஸ்ட்ரீஸ் தான் அங்க ஆந்திராக்கு போயிட்டு இருக்கு நிறையா, அது வேற உச்சத்துல இருக்கு. அது உண்மை இருக்கு, எப்படி உண்மை இருக்கு அது அடுத்தது. எனக்கு ஒன்னும் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இங்க வந்து கிழிச்ச பாடலாம் கண்டுக்கு தெரியல, பட் அங்க போயிட்டு இருக்குல்ல. லட்சக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்க போயிட்டு இருக்குல்ல, கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.
அது போறது. அப்புறம் நீ ஒரு ஆந்திராக்காரனே கொண்டு வந்து போட்டு நான் ஆந்திராக்காரன் தான் போட்டிருக்கேன், கர்நாடகாக்காரன் போடுறேன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? பட் அந்த கிரிட்டிசிசம் தாண்டி தானே அதை பண்றாங்க. அது வந்து இஸ் சீஃப் மினிஸ்டர் தன்னை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும்ன்ற அந்த அலஜி நீங்க கேட்ட கொஸ்டின் அவங்களுக்கு தெரியும் கெட்ட பேர் வருமா இல்லையான்னு தெரியலன்னு கேட்டீங்க. அதுக்குதான் அந்த பதில். அவருக்கு தெரியல. அவர் எதுவும் உலகத்துல வாழ்றாரு விஜய். அந்த உலகத்தை வாழ்றது அவருக்கு கொஞ்சம் யதார்த்தத்துக்கு வரணும். அவருக்கு ஓட்டு போடுறது தமிழ் மக்கள். தமிழ் மக்களுக்காக உழைச்சாருன்னா திருப்பியும் பல டேர்ம் கொடுப்பாங்க. விஜய் வந்து ஒரு அரசியல் யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம ஆட்சிக்கு வந்துட்டாரு. அதுல டவுட்டே இல்லை. அது அமித்ஷா கூட அமித்ஷா செங்கோட்டையனா இருக்கலாம், மார்டின் ஃபேமிலி வந்த ஆதவ அர்ஜுனா இருக்கலாம். அவருக்கும் பண பலம் வந்துச்சு, பெரிய பெரிய மீட்டிங் நடத்தினாரு, பண்ணாரு. டிஎம்கே பட ஓட்ட விட்டுருச்சு அதோட ஆட்சியில. டிஎம்கே வான் பண்ணிட்டே இருந்தோம், திருந்துக்கோங்கடா திருந்துக்கோங்கடா. திருந்துற பாடே இல்லை. இன்னும் கூட நான் திட்டிட்டு இருக்கேன் டிஎம்கே. அன்னைக்கும் திட்டினேன், இன்னைக்கும் திட்டுறேன். பட் கொஸ்டின் ரிமைன்ஸ் வெதர் விஜய் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக், ஆர்எஸ்எஸ் ஓட டெக்ஸ்ட் புக் இங்க இம்போஸ் பண்றாரா? ஆர்எஸ்எஸ் ஓட தியோரி நம்ம தமிழ்நாட்டுல இம்போஸ் பண்ணிட்டு இருக்காரா? அப்ப நிறைய டிக் மார்க் போகுது, நிறைய சாப்டர் மேட்ச் ஆகுது. இந்த 55 நாள் பார்த்ததுல நிறைய சாப்டர்ஸ் மேட்ச் ஆகுறதுனால நம்ம ரொம்ப பெரிய கேள்வி வருது நம்ம. இல்ல இந்த கைது நடவடிக்கைகள்லாம் இருக்கு இல்லையா? இப்ப அதை வந்து அவதூறா பேசினதாக அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டாரு. அப்புறம் இந்த தென்சி டிஎம்கேல இருந்து சில நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அடுத்து இப்போ செந்தில் பாலாஜிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு அரசு அவங்களுடைய இயந்திரம் அந்த அப்படித்தானே செயல்பட முடியும். பட் நான் அதை பத்தி பேசவே இல்லையே. செயல்பட்டு போ, புடிச்சு உள்ள தள்ளு, அவன் மேல வெளியே வரட்டும், எனக்கு என்ன போச்சு? நான் பொதுமக்களாகி எனக்கு என்ன போச்சு? உங்களுக்குள்ள நீங்க சண்டை போட்டுக்கோங்க, நல்லதுதானே. டிஎம்கே தன்னோட தரத்தை தெரிஞ்சுக்கோம்ல, என்ன தரம் இருக்குன்ட்டு டிஎம்கேல. என்னோட கேள்வி விஜய் கிட்ட எங்க இருக்குன்னா, நீ விஸ்வநாதன் ஏன் விட்டு வச்சிருக்க? நீ சரத்தை ஏன் விட்டு வச்சிருக்க? ஒரு என்கொயரி கூட போடாம உனக்கு என்ன வேலை இருக்கு? தாவேக அரசாங்கத்துக்கு வேற என்ன வேலை இருக்கு? அந்த ஒரு எம்எல்ஏ சரவணனா அந்த புரோக்கர் வேலை ட்ரை பண்ணாரு ஒரு பொண்ணுக்கு. ஆமா, அப்ப உனக்கு என்ன வேலை இருக்கு? இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு. நீ அப்போசிஷன் பார்ட்டி பந்தடி எவன் கேட்டான்? அது அப்போசிஷன் பார்ட்டி பார்த்துக்கோ. அப்புறம் அரசியல் வந்துட்டாங்கன்னா அப்புறம் ஜெயிலாம் சாதாரண பான்ட்டு எடுத்துட்டு போக வேண்டியதுதான். உங்க தலைவரை மிசால ஜெயில் பார்த்தவர் தானே, நீங்களும் போங்க, ஒன்னும் தப்பு இல்ல. போயிட்டு வாங்க, கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்குவீங்க. பட் நீங்க ஆளுங்கட்சி பண்ற தப்பு, மிகப்பெரிய தப்பெல்லாம் என்ன வருது? விஜயே டாஸ்மாக்காக போய் சொல்றாரு, நான் சேலத்துல ஒரு கடை பார்க்கல மூடுறத. 717 கடை மூடுறேன்னாரு, சேலத்துல ஒரு கடை மூடல. எங்க கடை மூடிடுறாரு ஒன்னும் எவனுக்கும் தெரியல. லிஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா? அது லிஸ்ட்ல எங்க பார்த்தோம்? யார பார்த்தா? எங்க கொடுத்தாங்க? ஏதோ ஒரு நம்பர் போட்டு கொடுத்துட்டா ஆயிடுமா? அட்ரஸோட கொடுங்க. ஆர்டிஐக்கு எல்லாம் கொடுக்கவே முடியாதுன்னாங்களே பதில. பட் இதுல இந்த குதிரை பேர் அரசியல்ல அவைக்க ஈடுபடுறாங்க. ஒரு பக்கம் வந்து குற்றச்சாட்டு அவங்க மேல முன்வைக்கப்படுது. ஆனால் அவங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேல லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து எப்படியாவது கரூர் செல்வதற்கு முன்பாக செந்தில் பாலாஜியை கைது செய்து ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது இருக்குல்ல. அந்த ஹார்ஸ் ரைடிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹார்ஸ் ரைடிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? என் ஹார்ஸ் எல்லாம் காப்பாத்தணுங்க. நல்லா ஹார்ஸ் வச்சிருக்கேங்க தோட்டத்துல. இந்த ஹார்ஸ் ரைடிங் வார்த்தையே அப்புறம் கழுத ட்ரேடிங்கிறாங்க. ஐயோ, கழுதையும் இருக்கு என்கிட்ட, குதிரையும் இருக்கு. எவ்வளோ ஐயோ பாவங்க அந்த ஜீவனங்கள் எல்லாம். சரி, அது ஏதோ இருந்துட்டு போகுது. தாவேகா பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில இமேஜ் காலி. நீ ஏடிஎம்கேல இருந்து ஊழல்வாதிகள் எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு இருக்கல, அதுக்கு டைவர்ஷனா தான் இது பண்ணிருக்காரு. நான் ஏதோ செந்தில் பாலாஜிக்காக வக்காலத்து வாங்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. இது ஒண்ணு இல்லாத கேஸ் ஒரு டைவர்ஷனுக்காக தான் இருக்கு, கண்ணுக்கே தெரியுது. செந்தில் பாலாஜி முட்டாள்ல, அவர் அண்ணாரும் முட்டாள்ல. அசோக் குமார் தம்பி அண்ணாரா? தம்பியும் முட்டாள் கிடையாது. 35 கோடி கொடுக்குறாங்களா அந்த ஆளுக்கு. அந்த ஆள் பாவம் சின்ன பப்பா போன் பண்ணி சொல்றானா எம்எல்ஏக்கு ஒருத்தன், ஏய் இதை பத்தி வெளியே பேசினா உன்னை பாரு, உன் குடும்பத்தை பாரு என்ன பண்றேன்ட்டு. யோ, இது டெக்ஸ்ட் புக் கேஸ் பாலாஜி. போலீஸ் இப்படிதான் எஃப்ஐஆர் எழுதும்.
ஸ்டாண்டர்ட் எஃப்ஐஆர் இது. வழியில போயிட்டு இருந்தான், கத்தி காமிச்சு மிரட்டி விட்டான், ஏய் குடு உன்னை என்ன பண்ற பாரு, நீ இதை பத்தி வெளியே பேசினான். ரெக்கார்டிங் ஏதோ கொடுத்துருக்காரா எம்எல்ஏ வெளியே? போலீஸும் ரெக்கார்ட் ஸ்டேட் பண்ணல ரெக்கார்டிங் இருக்குன்ட்டு. சும்மா போன் பண்ணாராம், நீங்க நம்ம இந்த தபால் அனுப்பணும், அரசாங்க அதிகாரிகள்லாம் தபால் அனுப்பணும் கம்ப்ளைண்டான்னு சொல்லுவாங்க. நான் நேரில் கொடுத்துட்டு வந்துருவேன், அப்புறம் மறந்து போயிடும் சில டைம். அப்புறம் கோர்ட்டுக்கு போனோம்னா சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுன்னு சொன்னோம்னா அப்புறம் தபால் ரெஜிஸ்டர் போட்டு தபால் கொடுக்கணும்ல. நான் பல தாட்டி பொம்மையை போட்டு அமுச்சு விட்டுருவேன் போலீஸ்க்கு, கைத்து வந்துடும்ல, கோர்ட்ல கைத்தான் வேணும். அல்ல இந்த கதை போயிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தன் போன் பண்ணி யாரோ பேசி இருப்பான், எதுக்கோ போட்டு 35 கோடி கொடுக்குறாங்க. 35 கோடி அதுவும் எதுக்கு? நடக்காத ஒரு இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கு. இன்னும் நடக்கவே இல்லை, எவனும் அனௌன்ஸும் பண்ணல, பணமும் பரிமாற்றம் ஆகல, பணமும் சீஸ் பண்ணல. ஏதோ தலையெழுத்துங்க, தமிழ்நாடோட தலையெழுத்து இப்போ எல்லாம் கடா புடான்னு ஓடிட்டு இருக்கு. நன்றி, பொறுத்து வந்து பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். தேங்க்ஸ், தேங்க்யூ பாலாஜி.